வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம Illustrator tutorials அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் Yin Yang symbol எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 7 or 8 பிகினர் கிளாஸஸ் போட்டிருப்போம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டியூட்டோரியல் வாங்க. கிளாஸஸாகவே போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸஸ் வச்சு இந்த லோகோ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல் கிளிக் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிட்டேன். இதை நான் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாமல் எனக்கு வந்து சர்டன் மெஷர்மெண்ட்டில் வேணும். அதனால் நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் விட்த் 150 கொடுத்துக்கிறேன் அண்ட் ஹைட் 150 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதை இப்போ டாக்குமெண்ட்டுக்கு சென்டர் அலைன் பண்ணிடலாம். Shift F7 கொடுத்துட்டு அலைன் பேனல் எடுத்துக்கிறேன். இதில் கீழே அலைன் 2 அப்படின்றதுல ஆர்ட் போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் சென்டர் அண்ட் வெர்டிகல் சென்டர் கொடுத்துக்கிறேன். இந்த டியூட்டோரியல் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேனல்ஸ் அண்ட் எல்லா டூல்ஸுமே நம்ம பிகினர் கிளாஸஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பிகினராக இருந்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டியூட்டோரியலுக்கு வாங்க. இப்போ அகைன் எல் கிளிக் பண்ணிவிட்டு அதே எலிப்ஸ் டூலில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாதி நீங்கள் இங்கே 100 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் 50 கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 150 கொடுத்தனால நான் இதில் ஒரு 75 mm கொடுத்துக்கிறேன் அண்ட் இதில் ஒரு 75 mm கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம இதுக்குள்ளார தான் ஃபிட் பண்ணணும். அதனால் நமக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அதனால் இதோட கலர் இப்போதைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வாட்சஸ் பேனலில் சம் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு ஏன் மாறல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரோக்காக அது அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை ஃபில்லாக மாற்றிட்டு இப்போ ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை. இதுக்குள்ளார பண்ண போகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷோர் நீங்கள் வந்து வியூவில் போயிட்டு இதில் ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்லாம் அதுவே கரெக்டாக சஜஸ்ட் பண்ணி அலைன் பண்ண சொல்லும். ஸோ இப்போ இதை வந்து இந்த சர்க்கிளுக்கு வெர்டிக்கல் சென்டராக அண்ட் லெஃப்ட் அலைனாக நம்ம அலைன் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் Shift F7 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அலைன் டு ஆர்ட் போர்டு வைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஆர்ட் போர்டுக்கு அலைன் பண்ணல, இந்த சர்க்கிளுக்கு தான் அலைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அலைன் டு செலெக்ஷன் வச்சுட்டு இந்த உள்ளார இருக்க சர்க்கிள் இப்போ நம்ம கீ ஆப்ஜெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் அலைன் ஆகும். ஸோ லெஃப்ட் அலைன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து வந்து வெர்டிக்கல் அலைன் சென்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக சென்டர் அலைன் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த சர்க்கிள் வந்து பக்கத்தில் இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்த கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கிறேன். தென் Ctrl+F போட்டு பேஸ்ட் இன் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சர்க்கிள் காப்பி ஆகி இதே இடத்துல பேஸ்ட் ஆகும். வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதை மூவ் பண்ணுறேன் அப்படியே சைடில். ஸ்மார்ட் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக சென்டரில் மூவ் ஆகுதா அண்ட் இன்டர்செக்ட் இந்த மாதிரி எல்லாமே காமிக்கும். ஸோ அதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த சர்க்கிள்குள்ளார ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணணும் அண்ட் இதுக்குள்ளார ஒரு சின்ன சர்க்கிள் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி Ctrl+C Ctrl+F கொடுத்துக்கிறேன். தென் இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைடில் மட்டும் போகும். ஸோ நமக்கு சென்டர்லேருந்து ரீசைஸ் ஆகணும். அதுக்கு Shift Alt ஹோல்டு பண்ணி இப்போ ரீசைஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக சென்டரில் எக்ஸாக்டாக போகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இந்த சைஸ் வச்சுக்கிறேன் அண்ட் இதோட கலரையும் இப்போதைக்கு டெம்பரரியாக வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் விசிபிலிட்டிக்காக. இப்போ இதே சர்க்கிள் இங்கேயும் சென்டராக வரணும். ஸோ இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன். தென் இப்போ ஆல்டையும் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக காமிக்கும். ஸோ இப்போ கிளிக்கை விட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு இங்கே ஒன்று வந்துடும், இங்கே ஒன்று வந்துடும். பட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அதை முன்னாடி கொண்டு வரதுக்கு Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் மெனூஸில் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் பிரிங் டு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ சென்டர் அலைன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அலைன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஸ்மார்ட் கைட்ஸ் ஆன் பண்ணனால அதுவே இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் சொல்லிவிடும். ஸோ பர்ஃபெக்டாக சென்டரில் அலைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான எல்லா ஷேப்ஸுமே போட்டு வச்சிட்டோம். இப்போ அடுத்து ஷேப் பில்டர் டூல் வச்சு ஜஸ்ட்டு மர்ஜ் தான் பண்ண போகிறோம். செமையான டிசைன் நமக்கு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஷேப் பில்டர் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதுலேருந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு ஷேப்பையுமே நான் மர்ஜ் பண்ணிட்டேன். இங்கே என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலரில் தான் இங்கே மர்ஜ் ஆகும். ஸோ இப்போ நான் சும்மா ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+A போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணுறேன். தென் இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பிளாக் கொடுத்துட்டு இதுக்கு ஒயிட் கொடுத்துக்கிறேன், இதுக்கு பிளாக் கொடுத்துக்கிறேன், தென் இதுக்கு ஒயிட் கொடுத்துக்கலாம் அண்ட் இதுக்கு பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணனால நம்ம மேலே சர்க்கிளை வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மீதி வேஸ்ட்டாக இருக்க சர்க்கிள்ஸ்லாம் கீழே இருக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கிள் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சர்க்கிள் அண்ட் இந்த சர்க்கிள் இந்த 4 தான் நமக்கு முக்கியமானது. இது எதுவுமே தேவையில்லை. ஸோ Ctrl+3 போட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். Ctrl+3 வந்து ஹைடு. பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பாருங்கள் எத்தனை சர்க்கிள் இருக்குது பாருங்கள். ஸோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. Ctrl+A போட்டு டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl+Alt+3 போட்டேன் அப்படின்னா திருப்பி அன்ஹைடாக வந்துடும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் லாக் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+2 போட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ இது மூவ் பண்ண முடியாது.
இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு இமேஜ் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ Ctrl+Alt+2 போட்டால் அகைன் இது அன்லாக் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஒயிட் பார்ட் விசிபிளாக தெரியறதுக்கு சுற்றி வந்து சர்க்கிள் போடணும். ஸோ அதை இப்போ போடலாம். அதே மாதிரி எல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கிள் மேனுவலாக போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இது எப்படின்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 150 கொடுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த வேல்யூ, தென் 150 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளுக்கு வந்து ஃபில் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணி ஃபில்லை ஸ்ட்ரோக்காக மாற்றிட்டு ஸ்ட்ரோக்கோட கலர் ஃபுல் பிளாக்காக கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இந்த சர்க்கிளை இப்போ ஆர்ட் போர்டுக்கு சென்டர் அலைன் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு ஆர்ட் போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் சென்டர் ஹரிசாண்டல் சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்ட்ரோக் பேனலில் ஆப்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதில் வந்து அலைன் ஸ்ட்ரோக் அப்படின்றதுல வந்து அவுட் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனுக்குள்ளாரே ஓவர்லாப் ஆகிப்போம் ஸ்ட்ரோக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவுட் சைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டிசைனுக்கு வெளியில் தான் அலைன் ஆகும். இப்போ இதோட அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவுட்லைன் மோடுக்கு போய் பார்க்கலாம். Ctrl+Y போடுங்க. ஸோ இது அவுட்லைன் மோடுக்கு போய்டும். இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கோட அலைன்மெண்ட் இதில் காணும் பாருங்கள். பிகாஸ் அது ஸ்ட்ரோக்காக இருக்கனால நமக்கு இதில் வந்து அவுட்லைனாக தெரியாது. ஸோ இதை அவுட்லைனாக மாற்றணும். இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு அவுட்லைன் ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கும் வந்து அவுட்லைனாக மாறிடுச்சு. இப்போ Ctrl+Y போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த இடம் பர்ஃபெக்டாக ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடமும் பர்ஃபெக்டாக ஜாயின் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணது கரெக்டாக இருக்கும். இது ஜாயின் ஆகாமல் கொஞ்சம் தப்பாக அங்கிட்டு இங்கிட்டு போயிருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்லைன் மோட்லேயே இந்த மாதிரி A2ல வச்சு கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் Ctrl+Y போட்டிங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு அலைன் டு ஆர்ட் போர்ட் கொடுத்து சென்டர் அலைன் பண்ணிவிடுங்க. இந்த டியூட்டோரியல் மூலமாக நீங்கள் சில திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இல்லுஸ்ட்ரேட்டர் டியூட்டோரியல்ஸ் அப்கமிங்கில் வரும். ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ்க்கு தான் நிறையா சப்போர்ட் கிடைக்குது உங்கள்கிட்ட இருந்து. அதனால தான் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் நிறையா மேக் பண்ணிட்டு இருக்கேன். இல்லுஸ்ட்ரேட்டரில் அந்தளவு சப்போர்ட் இல்லை. இதுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய டியூட்டோரியல்ஸ் மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.